நமக்கும் அரசியலுக்கு என்ன இருக்குது, ஓட்டு போட்டுட்டோம்ல, அவ்வளோதான். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார். நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு, நம்ம ஜனநாயக கடமை ஆற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருந்தோம் அப்படின்னால் கண்டிப்பாக மென்மேலும் நமக்கு சிக்கல்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே மக்களுக்கு சிக்கலுக்கு பஞ்சமே கிடையாது. அளவுக்கு அதிகமான சிக்கல்களில் தான் பெரும்பான்மை மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கடன் சுமை என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து அவர்கள் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக வாழ முடியாத ஒரு சூழலை இந்த அரசு கட்டமைப்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசு கட்டமைப்பினால தான் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே மக்கள் உணர்வதில்லை. நாம் தேவை நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளை கடன் வாங்க தூண்டுவது யார் அப்படின்னாக்கா முதலாளித்துவ அமைப்புகள். எப்படி தூண்டுறாங்க அப்படின்னாக்கா விளம்பரங்கள் மூலமாக. இன்றைக்கி நீங்கள் தொலைக்காட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி இருக்குது. ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய் நம்மள்கிட்ட காசு வாங்குகிறாங்க. அந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு 250 ரூபா வாங்குகிறாங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாக்க அதில் 15 நிமிடங்கள் விளம்பரங்கள் மட்டும்தான் ஓடுது. மீதி 15 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிகளை நம்மக்கிட்ட காட்டுறாங்க. அப்போ அந்த விளம்பரங்கள் எதற்காக அந்த 15 நிமிடம் போடப்படுகிறது அப்படின்னா, அந்த விளம்பரங்கள் மூலமாக நம்ம அதை பார்த்து அதன் மூலமாக கவர்ந்திழுக்கப்பட்டு நம்ம அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டுவதற்காகத்தான் அந்த விளம்பரங்கள் போடப்படுது. இதை யார் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அரசாங்கம் தான் செய்யுது. அரசாங்கம் தன்னுடைய தொலைக்காட்சியில் தான் செய்யுது. இதில் இந்த விளம்பரங்கள் மூலமாக ஒரு நிமிடத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரங்கள் மூலமாக இந்த கேபிள் டிவி சார்ந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அது இல்லாமல் நமக்கிட்ட இருந்து 250 ரூபாய் மாதம் வாங்குகிறாங்க. அதனால் இந்த விளம்பரங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு நம்ம ஒவ்வொன்றையும் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்க முயற்சி எடுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவு செய்ய வேண்டாம். 1 ரூபா கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க, 1 ரூபா கொடுத்துட்டு டிவி வாங்கிட்டு போங்க, 1 ரூபா கொடுத்துட்டு 2 வீலர் வாங்கிட்டு போங்க, 1 ரூபா கொடுத்துட்டு ஏசி வாங்கிட்டு போங்க. இப்படியெல்லாம் பல விளம்பரங்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள்லாம் வருது இல்லையா? இதை பார்த்து நாமளும் என்ன செய்கிறோம்னாக்கா, சரி ஒரு 1000-2000 முன்பணத்தை கட்டிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் கூட தங்களுடைய வீடுகளுக்கு ஏசி வாங்கி பயன்படுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கி வைக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா நமக்கு கடன் சுமை அதிகரிச்சிருது. அதாவது விளம்பரம் பண்ணுறதும் முதலாளிகள் தான், பொருளை விற்பனை செய்வதும் முதலாளிகள் தான், அதற்கான பணத்தை கடனாக கொடுப்பதும் முதலாளிகள் தான். சரிங்களா? இது அனைத்திற்கும் அனுமதி கொடுப்பதும் முதலாளித்துவ அரசாங்கங்கள் தான். அதனால் இந்த அரசை நம்பிக்கொண்டு இந்த அரசு கட்டுமானத்துக்குட்பட்டு நாம் எதையும் செஞ்சு ஜெயிக்க முடியும் என்பது ஒரு அவநம்பிக்கை. ஆகையினால் மக்கள் அரசியலை உணர்ந்து போராட்ட களத்தில் இறங்கினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.